ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமயந்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வருஷம் நியூ இயர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதான் நாங்கள் வந்து பீச்சில் போய் செலிப்ரேட் பண்ணலாங்கிறோம். அதாவது எல்லோரும் பீச்சுக்கு போகிறாங்க, அதான் நாங்களும் போய் அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிரஜனும் நானும் கிளம்பிட்டோம், கிளம்பிட்டு இருக்காரு. எல்லோரும் பீச்சுக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரே 30 வருஷம் ஆகுது, அவரே இது வரைக்கும் இன்னும் பாண்டியில் ஒன்று 30 வயசு ஆகலை, மண்டையிலே அடிப்பேன். சாருக்கு 30 வயசு ஆகுது, இப்போ 31 ஸ்டார்ட் ஆகும். ஜூன் மாதம் வந்தா இன்ன வரைக்கும் அந்த பீச்சில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னே பார்த்தது கிடையாது. ஆனால் நான் வந்து இப்போ 4 இயர்ஸ் ஆகி இப்போ தான் போகிறேன். ஆனால் பிரஜன் வந்துட்டு பாருங்கள், இப்போ பிரஜனுக்கு வந்துட்டு 1 இயர் ஆகுது பிறந்து. அவர் இப்போ அதை பார்க்க போகிறாரு. அங்கே தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். அதான் நானும் போயிட்டு பார்த்துட்டு, அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு பாண்டிச்சேரியில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க பீச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் பேர் பார்க்காம இருப்பீங்க. அதான் உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்து போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. தலையில் நல்லா மஃப்ளரில் சேஃபாக கட்டிக்கினேன். பிரஜனுக்கும் பாருங்கள், சொட்ரு போட்டு தலையில் நல்லா பனி இறங்காத வழியாக வந்துட்டு அந்த சொட்டரில் கேப் கொடுத்துருப்பாங்க, அதை கட்டிட்டேன். எங்கள் அத்தை வந்து இங்கே வீட்டிலே இருக்காங்க. அவங்க என்ன இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. அதான் நாங்கள் கதவு கூட்டிகிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் 12 மணிக்கு வந்து அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. வந்து பாண்டிச்சேரியில் மேரேஜ் பண்ணின்னு வந்து 4 வருஷம் ஆகுது. இப்போ தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறேன். எல்லோரும் போனாங்க. 1 வருஷம் போனோம், அப்போ வந்துட்டு அங்கே லாக் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் வரைக்கும் தான் விட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 11 o'clock ஆகிடுச்சு போகிறதுக்கு, அதனால் அலோவ் பண்ணலை, உள்ளே ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போது நாங்கள் போயிட்டு அங்கே பீச்சுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். ஆனால் பீச்சுக்கிட்ட வண்டி வந்து அலோடு கிடையாதுல்ல, அதான் வண்டி வந்துட்டு இங்கே ஒரு சேஃபான இடத்துல ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாக் பண்ணி தான் நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாவ், சூப்பராக இது லைட்டில் நல்லா அழகாக தெரியுது. இதான் நாங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆமாம், எல்லோ விஷயம் தெரியுது, இப்போ கருப்பாயிட்டோம். இதான் நாங்கள் நடந்து போகிற ரோடு பாருங்க. எல்லாம் வண்டியை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பீச் கிட்டலாம் விட முடியாது, அலோடு கிடையாது. அதெல்லாம் போயிட்டுருக்காங்க நடந்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பீச்சுக்கிட்ட வந்துட்டேன். ஏன் இந்த லைட்டுக்கிற இடத்து மட்டும் இன்னும் நானே ஒரு அழகாக தெரியுது. இங்கே பாருங்க, அவங்கவுங்க வீட்டில் அழகாக ஸ்டாரு லைட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெள்ளைக்காரங்க குடியிருக்கிற ஏரியா, ஆசிரமம். அதுக்குள்ளே கருப்பாயிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போது ஸ்வீட் கார்ன் சாப்பிட வந்திருக்கோம். ஸ்வீட் கார்ன் போடுறத காமிக்கிறேன். எங்கடா ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டம். நான் கூட யாருமே இல்லைன்னு நினச்சேன். வந்ததுக்கு ஒரு பேபி ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டுட்டே அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு. செம்ம கூட்டம், ஒரே ஜாலியாக இருக்குது. இன்னும் 1.5 மணி நேரம் இது. 1.5 மணி நேரம் இந்த பீச்சில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹாப்பி நியூ இயர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். பீச்சுக்கு வந்துட்டோம். எல்லாம் செம்ம கூட்டம். நம்ம தான் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தூங்கியிருக்கேன். வந்தால் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். Okay, now from the beginning. Hit it, boys. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்ததுக்கு ஒரு ஏஞ்சல் லைட் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே வாங்க சுற்றி பார்த்துட்டே வரலாம். சூப்பராக இருக்குல்ல மாமா? முன்னாடி நம்ம ஒரு வீடு இங்கே வரும்போது அலோவ் பண்ணல. இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாங்கள் மண்ணு திறந்து விட்ட மாதிரி வந்துட்டோம். உள்ள யாரும் என்ன இதுன்னு கேட்கல, எனக்கே தெரியல யாரு பேர். செட்டியார், செல்வராஜ் ஜாலு செட்டியார்.
ஒரே ஹாப்பியா இருக்கு. பிரஜனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல. பிரஜன் எங்க வேற அம்மா தெரியல. ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயின். நீ போட்டுக்கிறியா தங்கா? பிரஜன் நீ போட்டுக்கிறியாப்பா? இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லோரும் தலையில் வாங்கி மாட்டேன்னு சுற்றுறாங்க, நானும் அதான் வாங்கி மாட்டேங்கினேன். இங்கே யார் எது பண்ணாலும் அதை நம்மளும் பண்ணணும், அப்போ தான் ஒரு கெத்தாக இருக்கும். இந்த கார்டன் நல்லா சூப்பராக இருக்குல்லம்மா. காந்தி சிலைகிட்ட போகணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதோட இப்போ காந்தி சிலைகிட்ட தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். செம்ம கூட்டம், ஒரே ரஷ்ஷு தான், யாருமே வீட்டில் இல்லை போல். முக்கால்வாசி பாண்டிச்சேரி மக்கள் வந்துட்டு பீச்சில் தான் இப்போ இருக்காங்க, நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நானும் வந்துட்டு இது வரைக்கும் வரவே இல்லை, இப்போ வரவே தான். இனிமேல் அப்பப்போ வரணும்னு தோணுது இந்த மாதிரி நியூ இயர் அப்போல்லாம். Smoking big cigars. I hope you're ready for what's coming now. I'm the one on the lady that will bring you down. There's a joint on the corner where the big boys play, where the whiskey's running like the rivers, but they all never come for the booze and bass. I'm the one on the lady that'll rock this place. That'll rock this place. That'll rock. அப்போ நான் போட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து 10:30 மணி. என்ன ஆகுது மாமா? 11:40. 11:40 ஆகிவிட்டது. இப்பயே வந்துட்டு ஷார்ட்ஸ், அதாவது அந்த வெடி போடுறாங்க. விசில் ஊதி பார்க்குறேன். கரெக்டாக நியூ இயர் பிறந்தது விசில் ஊத முடியுதான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆக 4 மணி நேரம் இருக்குது. நான் வந்து பாருங்களேன், பின்னாடி வந்துட்டு நம்ம காந்தி தாத்தாவுடைய சிலை பின்னாடி கம்மி பிடிச்சி சின்ன பசங்க மாதிரி ஏறி நின்று நிற்கிறேன். என் ஹைட்டுக்கு வந்துட்டு கவர் பண்ண முடியல, அதான் நான் வந்துட்டு அவர் வந்து குழந்தைய வச்சு நின்றுறாரு. கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். மொபைல் போன், உங்க நகையெல்லாம் பார்த்துங்க. குழந்தைங்களை பத்திரமா போட்டு உங்க பேக் எல்லாம் எடுத்துனா பார்த்து செக் பண்ணிட்டு யார் மேலேயும்
ஹாப்பி நியூ இயர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் தான். சரிதா? ஃப்ரெண்ட்ஸ், பீச்சில் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பெருசான எதுவும் பண்ணலம்மா. வந்துட்டு அந்த டிஜிட்டலில் வந்துட்டு அந்த செகண்ட் ஓடுமா அதெல்லாம் காமிக்கவே இல்லை, ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. ஆனால் எல்லாம் ஒரே கத்திட்டு அவுட்டர்லாம் வச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு புது வருஷம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவர் அப்படித்தானே பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்துட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். நியூ இயர் வந்துட்டு செம்ம சிறப்பாக பீச்சில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க மக்கள். ஒரே கத்தும் சவுண்டும் என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒன்று அந்த டிஜிட்டலில் போட்டிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். நல்லா வந்துட்டு அந்த அவுட் மட்டும் ஒரு 12 மணி 11:45 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் அங்கே நடந்தது. அந்த 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 பட்டாசு வெடிக்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு சவுண்டு கத்து நல்லா தான் இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் நியூ இயர் பிறகும்போது. இன்றைக்கி தானே நாங்கள் வெளியே வந்தோம் இந்த வருஷம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த வருஷம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு இனிமையான நாளாக அமைஞ்சு எல்லாருக்கும் எல்லாரும் நல்லதாகவே நடக்கணும். என்னை வந்து எல்லாரும் குறு பார்க்குறாங்க. ஆமாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஹாப்பி நியூ இயர் வந்துட்டு எல்லாம் வண்டியில் தாறுமாறாக இப்போ வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க. நானும் பிரச்சனை வந்துட்டு 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா அதான் கொஞ்சம் சேஃபு. ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் திரும்ப திரும்ப ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நான் சஷ்டி விரதம் இல்லை, வைகுண்ட ஏகாதசி. அடுத்து வந்துட்டு நமக்கு சிறப்பான வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஜாலியா இருக்கு, ஒரே ஹாப்பியா இருக்கு. அது வெளியில எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. லைட் வரும்போது வேகமா போயிடுறேன், அப்புறம் இருட்டு வந்துடுது. ரஜன் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. நல்லா கம்முன்னு உட்காந்து வராரு அமைதியா பிரஜன் குட்டி. பிரஜன் வந்துட்டு பிரஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு பீச்சில் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் வந்து பார்க்க வந்திருக்கோம்.
ஆனால் நாங்கள் வந்த நேரம் அந்த கிளாக் ஓடுறது தான் வந்து அந்த டிஜிட்டல் இதில் காமிக்கல. மற்றபடி செம்ம கூட்டம், எல்லாம் ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிரஜனும் வந்துட்டு நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாரு, ரொம்ப அழலா இல்லை இல்லை மாமா? பார்த்து ஸ்லோவா போ, வண்டிலாம் செம்மையா. நாங்க வரும்போது ஒரு பையன் செம்ம வேகத்துல போனானா, அவன் வண்டியே உடைச்சிட்டான். பின்னாடி வட்டமா லத்தியாலே வந்து அடிச்சிட்டாங்க போலீஸ். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாமா, பொறுமையா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அதுதான் ஹாப்பினஸ். அந்த பையனுக்கு பாரு வண்டி எப்படி வரா அப்படின்னு போறாங்கல்ல, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போற ரோடுக்கு நாங்க வந்துட்டோம், பீச் ரோடெல்லாம் தாண்டி. நல்லா இருந்துச்சு, சூப்பரா. வீட்டில் போயிட்டு இப்போ கோலம் போட முடிஞ்சா நம்ம கோலம் போடலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு காலையில தான் போடணும். பிரஜன் வந்துட்டு தூங்காம இருந்தானா போட முடியாது, தூங்கினானா சாரை கூப்பிட்டு வந்து கோலம் போடுறது ஒரு வீடியோ பண்ணலான்னு. என்ன சார் தாறுமாறா ஓட்டுற மாதிரி இருக்கு, வளையுது, பின்னாடி வேற ஏதோ ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே வருது. இவங்க வந்து பீச்சில் போய் கொண்டாட்டு வராங்க. புரியல. இந்த பக்கமா போன அரவிந்த் இல்ல சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. யாரு? ஓகே, சர்ச்சில் எல்லாம் தியானம் பண்றாங்க. தியானம் இல்ல, ப்ரேயர் பண்றாங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம தப்பா சொல்லிட்டா போதும், அப்படியே அப்பாவுக்கு கலந்து ஒரு சிலிப்பு தான். ஹாய் பிரஜர், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு தானே போறோம். ஆமா, என் தலையில ஒரு ஏஞ்சல் லைட் சூப்பரா இருக்கு. இருட்டுலயும் வீடியோ எடுக்கிற என்ன மாதிரி ஆள் பண்ணி அட Okay, now. Are you ready? Joint on a corner where the big boys play.